கென்யாவில் போதைப் பொருள் விற்பனை செய்ய ஜாஃபர் சாதிக் முயற்சி செய்திருக்கலாம் என தகவல் வெளியாகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், விவரம். வணக்கம். ஜாஃபர் சாதிக் கென்யா சென்று வந்தது ஏன் என்ற அந்த கேள்வி எழுந்திருக்கின்றது. போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக அறியப்படக்கூடிய ஜாஃபர் சாதிக்கை பற்றிதான் கடந்த சில நாட்களாக அனைத்து ஊடகங்கள் பத்திரிகையில பரபரப்பாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜாஃபர் சாதிக் இந்த கடத்தல் தொழிலை எத்தனை ஆண்டுகளாக செய்து வருகிறார், இதிலே வேறு யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாக என்சிபி அதிகாரிகள் மிக தீவிரமாக அவர்கள் இரவு பகலாக இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஜாஃபர் சாதிக் அடிக்கடி கென்யா சென்று வந்துள்ளதை தற்போது என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சில நாடுகளில் இந்த தடை செய்யப்பட்ட அந்த போதைப் பொருள்கள் அதிகமாக புழக்கத்தில் இருப்பதும், அங்கிருந்து கொண்டு வந்து இந்தியா போன்ற நாடுகளிலே இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்துவதும் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். எனவே அந்த அடிப்படையிலே கென்யா நாட்டிற்கு இவர் சென்றது ஏன், அங்கே போதைப் பொருளை வாங்குவது சம்பந்தமாகத்தான் சென்றாரா, அங்கிருந்து போதைப் பொருளை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாரா, அப்படி கொண்டு வந்தார் என்றால் எந்த வழியாக எப்படி அவர் இந்தியாவிற்குள் அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்தார், அதற்கு அதிகாரிகள் துணை நிச்சயம் இருந்திருக்கும். எனவே எந்தெந்த அதிகாரிகள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் எல்லாம் என்சிபி அதிகாரிகள் தொடர்ந்து இந்த விசாரணையும் சோதனையும் மேற்கொண்டு வருகிறார்கள். ஜாஃபர் சாதிக்குடன் தமிழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் சிலரும் கென்யா சென்று வந்திருப்பதை என்சிபி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழக சினிமா பிரபலங்கள் சிலரும் ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா சென்று வந்ததாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஜாஃபர் சாதிக் தனது போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை கென்யாவிற்கு விரிவுபடுத்த இந்த திட்டம் நடைபெற்றிருக்கலாம். எனவே அது தொடர்பாக அங்கு சென்று சில நபர்களை அவர் சந்தித்து பேசியிருக்கலாம் என்பது தொடர்பாக என்சிபி அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை விரிவாக்கி இருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக் தனது போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை கென்யாவில் விரிவாக்குவது மட்டுமில்லாமல் கென்யாவில் போதைப் பொருள் தொழில் செய்ய ஜாஃபர் சாதிக் திட்டமிட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஜாஃபர் சாதிக்குடன் கென்யா சென்று வந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்களை விசாரணை வளையத்தில் கொண்டு வருவதற்காக அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான பட்டியலும் தற்போது தயாராகி வருகிறது என்பது கூடுதல் தகவல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.